இன்னைக்கு எஸ்ஐஆர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு தேர்தல் ஆணையம் மூலமா நம்முடைய வாக்குரிமையை பறிக்கிறாங்க. ஆனா இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை பாத்தீங்கன்னா நாம எதிர்க்கிறோம். அனைத்து கட்சிகளும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் எதிர்க்கின்றன, பாஜக உட்பட. ஆனா பாஜகவுடைய அடிமை கட்சியான அதிமுக இன்னைக்கு எஸ்ஐஆர் ஆதரிக்கிறாங்க. எது எஸ்ஐஆர் திட்டமா? என்ன சின்னவரே சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? எஸ்ஐஆர் திட்டம் கிட்டம்லாம் ஒண்ணும் கிடையாது. எஸ்ஐஆர் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தின் நடைமுறை, மேண்டிட்டரி ஒர்க். அத போய் திட்டம்னு சொல்லிட்டு இருக்கீங்க, வளரிட்டு இருக்கீங்க. டிசம்பர் 6ஆம் தேதி எஸ்ஐஆர் திட்டம்னு இவர் சொல்றாரு. டிசம்பர் 8ஆம் தேதி எஸ்ஐஆரை எல்லா கட்சிகளும் எதிர்க்குது, பாஜக உட்பட. அதாவது பாஜகவும் இந்த எஸ்ஐஆரை எதிர்க்குது. ஆனா பாஜகவின் அடிமை கட்சியா இருக்கக்கூடிய இந்த அதிமுக எஸ்ஐஆருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இன்னவரே உங்களுக்கு என்ன ஆச்சு? என்னதான் ஆச்சு? வழக்கமா நீங்க இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணும்பொழுதுதான் தப்பு தப்பா பேசுவீங்க, உளறுவீங்க. இதுவரை தாழ்வான பகுதியில் இருந்து 199 193 நான் சொல்றது இந்த மாசம், போன மாசம் 1499 1194 மோட்டார் பம்புகள் 1499 1194. இப்ப என்ன எல்லா விஷயத்திலுமே வளரிட்டு இருக்கீங்க? இதுல திமுக பேசியே வளர்ந்த கட்சின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்துல திமுக இருக்கக்கூடியவர்கள், திமுக முக்கியமான தலைவர்கள் யாராச்சும் பேசுறாங்களா? ஒழுங்கா பேசுறாங்களா? அவங்க பேசுற லட்சணத்தை கொஞ்சம் பாருங்களேன். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் இதுவரையில் பயணிகள் யாரும் கழிப்பறை இல்லை என்று புகார் சொல்லவில்லை. பஸ்ஸே ஒழுங்கா விட முடியல, குடிநீர் வசதி இல்லை என்று புகார் சொல்லவில்லை. தண்ணி வசதியில ஏற்பாடு பண்ணோம். டீ கடை இல்லங்க, குடிக்க கஞ்சி இல்ல. உணவு இல்லை என்று புகார் சொல்லவில்லை. வெளியில டீ சாப்பிட போகணும்னா கூட ரொம்ப தூரம். குழந்தைகளுக்கு பால் இல்லை என்று புகார் சொல்லவில்லை. எங்கேயா சாப்பிடணும் அப்படின்னா 2 கிலோமீட்டர் வெளில போகணும். எனக்கு இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் கிளத்துறக்கதான் அவங்க லாய்க்கு, மக்களுக்காக எதையுமே அவங்க செய்யல. அனைத்து நவீன வசதிகளோடு இருக்கின்ற பேருந்து நிலையம். நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சொல்வதை செய்வார், செய்வதை சொல்வார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அமைந்திருக்கின்றது. இந்த பிள்ளைகாவெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஏகரம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்டு ஜெய் ஸ்ரீராம். திருப்பரங்குன்றம் இதனுடைய கடந்த கால வரலாறு என்ன, நடந்த உண்மைகள் என்னென்ன, ஹிந்து மக்கள் இந்த ஹிந்து தேசத்துல அவங்களுடைய அடிப்படை உரிமைகளை அடைய அவங்க நடத்தின சட்ட போராட்டங்கள் என்னென்ன அப்படிங்கறத பற்றி தான் தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்து முடிங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். அந்த நேரத்துல ஆன் ஸ்பாட்ல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை தயவு செய்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. முருகனின் அறுபடை வீடுகள்ல முதல் படை வீடாக திருப்பரங்குன்றம் இருக்கு. ஆக்சுவலா இந்த ஒட்டுமொத்த மலையவே பக்தர்களும் மக்களும் முருகப்பெருமானாவை தான் பாக்குறாங்க, அதை அவங்க வழிபடுறாங்க. மலைக்கு மேல பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கு. மலைக்கு கீழே முருகப்பெருமானுக்கு கோவில் இருக்கு. அதே மலையில தான் மதுரையில கொடுங்கோல் ஆட்சி புரிந்த விஜயநகர மன்னரால் கொல்லப்பட்ட சிக்கந்தர் பாஷாவுக்கான தர்காவும் இருக்கு. அதுவும் ஒரு ஓரத்துல இருக்கு. மற்றபடி பெரும்பாலான இடங்கள் எல்லாமே ஹிந்துக்களுக்கு தான் சொந்தம். அங்க இருக்கிற ஹிந்து கோவிலுக்கு தான் சொந்தம். இந்த காசி விஸ்வநாதர் மலை கோவில்ல தான் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே கார்த்திகை தீபம் மாதிரியான பல விசேஷ தினங்கள்ல அங்க இருக்கிற தீபத்தூண்ல தீபம் ஏற்றப்பட்டிருக்கு. 18ஆம் நூற்றாண்டுல சரியா சொல்லணும்னா 1862 இந்த காலகட்டம் வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் அங்க இருந்ததே இல்ல. ஆனா இந்த பிரிட்டிஷ்காரனுங்க வந்தானுங்க பாத்தீங்களா, அதுக்கப்புறமாக தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. 1862 முதல் 1912 வரைக்கும் அங்க தீபம் ஏத்த விடவே இல்லை. பக்தர்கள் கேட்டாலும் அந்த காலகட்டத்துல போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாலும் அங்க தீபம் ஏத்துறதுக்கு அவனுங்க விடவே இல்லை, அனுமதிக்கவே இல்லை. ஆப்வியஸ்லி இப்போ என்ன மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கோ அதே மாதிரிதான் அந்த காலகட்டத்திலும் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பிரச்சனையை கையில எடுத்து நாங்க அங்க தீபம் ஏத்துவோம் அப்படின்ற ஒரு விஷயம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1920ல ப்ராப்பரா வழக்கெல்லாம் போட்டு சட்ட போராட்டமானது அப்பதான் ஆரம்பிக்கப்பட்டது. என்னதான் 1920ல வழக்கு போட்டிருந்தாலும் அதனுடைய தீர்ப்பு 1923ல தான் வந்திருக்கு. அந்த தீர்ப்புல சொன்ன விஷயங்கள் அது எல்லாமே இப்போ நாம கண்டிப்பா பார்த்தே ஆகணும். நீங்க எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஆக்சுவலா அந்த தீர்ப்பு ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கும். அது எந்த அளவு தெளிவா இருக்கும்னா மேப் எல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த வழக்குக்காக மேப் எல்லாம் போட்டு எந்த இடம் யாருக்கு சொந்தம், இது இஸ்லாமியர்களுக்கு சொந்தம், இது ஹிந்துக்களுக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாவே அந்த தீர்ப்புல சொல்லியிருப்பாங்க. மலை மேல உச்சில இருக்கக்கூடிய தர்கா இருக்கு இல்லையா, அந்த பகுதி
அதுக்கு கீழே அடிவாரத்துல இருக்கக்கூடிய நெல்லித்தோப்பு பகுதி, அதுக்கப்புறம் நெல்லித்தோப்புல இருந்து மேல தர்காவுக்கு போகக்கூடிய அந்த ஒரு படிக்கட்டுகள், அந்த வழி, அந்த போற வழி இருக்கு இல்லையா, அது இந்த 3 மட்டும்தான் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம். மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே ஹிந்துக்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி அந்த தீர்ப்புல குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1926ல வந்த இந்த தீர்ப்பை, இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான தீர்ப்பை ஸ்டே போட்டு நிறுத்தி வச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து 1930ல இப்போதைய உச்ச நீதிமன்றத்துக்கு எவ்வளவு பவர் இருக்கு, அந்த அளவு ஈக்குவல் பவரா அப்போதைய பிரிவு கவுன்சில் இருந்தது. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 1923ல என்ன தீர்ப்பு வந்ததோ அதுதான் சரி அப்படின்றத நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு 1990கள்ல ஹிந்து முன்னணி போன்ற ஹிந்து அமைப்புகள் அவங்க எல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பாரம்பரிய முறைப்படி நாங்க மறுபடியும் அங்க தீபத்தூண்ல விளக்கேத்துறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள்லாம் முன்னெடுத்து வச்சிருந்தாங்க. 2005ல முருக பக்தர்களின் இந்த தீபத்தூண் கோரிக்கைக்காக ஒரு அமைதி கமிட்டி உருவாக்கப்படுது. இந்த பாரம்பரிய வழக்கம் வந்ததுன்னா அங்க இருக்கக்கூடிய தர்காவுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரி தர்கா தரப்புலயும் கேள்விகள் கேட்டிருக்காங்க, அவங்க கிட்ட சஜஷன்ஸும் கேட்டிருக்காங்க. அந்த நேரத்துல தர்கா தரப்புல இருந்தவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனமும் இல்ல, நீங்க தாராளமா தீபத்தூண்ல தீபத்தை ஏத்துங்க அப்படின்ற மாதிரி அவங்க எழுத்துப்பூர்வமா லெட்டராவே கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம முருக பக்தர்கள், அங்க இருக்கக்கூடிய ஹிந்து மக்கள் அவங்க எல்லாருமே தங்களுடைய தீபத்தூண் கோரிக்கையை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, வலியுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. வெறும் பேசுறத மட்டும் இல்லாம தொடர்ந்து சட்ட போராட்டங்கள் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனாலும் எந்த ஒரு முடிவும் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. நாம ஒரு ஹிந்து தேசத்துல இருக்கோம், இங்க ஹிந்துக்கள் தான் பெரும்பான்மையா இருக்காங்க. ஆனா அவங்களுடைய அடிப்படை உரிமைகளை அடையறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு பாருங்க, எவ்வளவு சட்ட போராட்டங்கள் நடத்திருக்காங்க பாருங்க, சும்மா கிடையாது. 1920ல இருந்து சட்ட போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரனுங்க இது மாதிரியான விஷயங்கள் இங்க பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹிந்து மக்களுக்கு அங்க தடை போட்டு வச்சிருந்தாங்க. இவ்வளவு வருஷமா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா, நமக்கு தனி அரசியலமைப்பு வந்ததுக்கு அப்புறமாவும் ஹிந்து மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமை கிடைக்கவே இல்லை. இப்ப வரைக்கும், இந்த 2025 வரைக்கும் கிடைக்கவே இல்லை. 2014 மற்றும் 2017 இந்த காலகட்டத்துல கூட பாத்தீங்கன்னா ஹிந்து மக்கள் அங்க தீபத்தூண்ல விளக்கு ஏத்தணும் அப்படின்ற மாதிரி வழக்கு போட்டிருந்தாங்க. பட் 1923 தீர்ப்புல என்ன சொல்லியிருந்தாங்க, மலை உச்சி பகுதி அங்க தர்கா இருக்கு, அதனால அந்த பகுதி இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த விஷயத்தை இங்க காமிச்சுக்கிட்டு, இல்ல எங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாது, ஹிந்துக்களுக்கு ஆதரவாக எங்களால இங்க அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி தீர்ப்பு வந்துடுச்சு. அந்த காலகட்டத்துல இது மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்குப்பா, நாம அதை தான்ப்பா ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த வழக்கை தள்ளுபடியே பண்ணிட்டாங்க. அப்புறம் ஜனவரி 2023ல வேற மாதிரியான ஒரு பிரச்சனை வந்தது. திடீர்னு ஒரு சில இஸ்லாமியர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்க தர்காவுக்கு போறதுக்கு தனி படிக்கட்டுகள் இருக்கும். பட் அவங்க அந்த பக்கம் போறது மட்டும் இல்லாம கோவிலுக்கு போற வழியை கூட அவங்க ஆக்கிரமிப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாம போகக்கூடிய அந்த வழியில போக ஆரம்பிச்சாங்க, போனா கூட பரவாயில்ல, நமாஸ்லாம் வேற பண்ண ஆரம்பிச்சானுங்க. அதுக்காகவும் வழக்கு நடந்தது. அந்த நேரத்துல சென்னை உயர் நீதிமன்றம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதெல்லாம் எங்களால கட்டுப்படுத்த முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் டிசம்பர் 2024 இதுதான், இந்த விஷயம் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது முன்னாடி நான் சொன்ன விஷயங்கள் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்காது. லோக்கல்ல இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் நம்மள மாதிரி வெளியில இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் டிசம்பர் 2024 அன்னைக்கு நடந்த அந்த ஒரு நிகழ்வு இருக்கு இல்லையா, அது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ஹிந்துக்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சது. அது என்னன்னா, ஒரு இஸ்லாமிய குடும்பம் அவங்க என்ன பண்ணிருந்தாங்க, ஆடு கோழி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்க மேல பலி கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி கிளம்புனாங்க. அந்த நேரத்துல தமிழக காவல்துறை அவங்கள தடுத்து நிறுத்தி, மலை உச்சியில இது மாதிரி பலி கொடுக்கிறது, மிருக பலி கொடுக்கறதெல்லாம் அனுமதிக்கப்படாது, அனுமதிக்க முடியாது, அப்படி உங்களுக்கு சட்டத்துல இடம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள தடுத்து நிறுத்திட்டாங்க. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா திருப்பரங்குன்றம் மலை மீது இவங்களுடைய ஆக்கிரமிப்புகள் இன்னும் அதிகமாகும், நிறைய இடங்களை அவங்க ஆக்குபை பண்ண பாப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி இஸ்லாமியர்கள் பண்ணவும் செஞ்சானுங்க. ஜனவரி 21, 2025 மனிதநேய மக்கள் கட்சியில எம்எல்ஏவா இருக்கக்கூடிய அப்துல் சமது அப்படின்றவரு மலைக்கு மேல அத்துமீறி போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு பெருசா எந்த ஒரு பவரும் கிடையாது, எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. இருந்தாலும் திருப்பரங்குன்றம் மலையை இவரு சர்வே எடுத்திருக்காரு. அடுத்த நாளே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்த மறுநாளே ஜனவரி 22 அன்னைக்கு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்கக்கூடிய நவாஸ் கனி அவரு அந்த மலை மேல உட்கார்ந்துகிட்டு அசைவ உணவை சாப்பிட்டாரு. அது மட்டும் இல்லாம திருப்பரங்குன்றம் மலையை சிக்கிந்தர் மலை அப்படின்ற மாதிரி சொல்லணும், இதுக்கப்புறமா அப்படிதான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி வர அவரு சிக்கிந்தர் மலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தெரிஞ்சாரு. இதுக்கப்புறமா இஸ்லாமிய மக்கள் நீங்க இங்க அசைவ உணவுகள் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் வேற பண்ணாரு. அவர் செய்த செயல்கள் எல்லாமே அப்படிதான் இருந்தது.
அடுத்த ஒரு வாரத்துல ஒரு விஷயம் நடந்தது பாருங்க, அதுதான் அல்டிமேட்டு. சமணர் கால கைவண்ணத்தோட இருக்கக்கூடிய இந்த பாறை குகைகள் இருக்கும் இல்லையா, திருப்பரங்குன்ற மலையும் அது இருக்கு. அந்த இடத்த ஒரு சில பேர், எவனுங்கன்னு தெரியாது, மர்ம நபர்கள் யாருன்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அவனுங்க அந்த இடத்த ஃபுல்லா பச்சை பெயிண்ட் அடிச்சு விட்டானுங்க. சமணர் கால குகைகள், அதுல இருந்த ஓவியங்கள் எவ்வளவு பழசு. ஆனா இவனுங்க என்ன பண்ணிருக்கானுங்க, இதெல்லாம் எங்களுக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி சொல்லி பச்சை பெயிண்ட் அடிச்சு விட்டானுங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனேயே தமிழக காவல்துறை பாதுகாப்போட தொழில் துறையில இருந்து ஒரு சில பேர் வந்திருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பச்சை பெயிண்ட் எல்லாமே எடுத்தாங்க. இது மாதிரியான பல அத்துமீறல்களை கண்டு அங்கிருந்த முருக பக்தர்கள், ஹிந்து மக்கள் அவங்க எல்லாருமே அவ்வளவு கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. பிப்ரவரி 2025 அந்த நேரத்துல இஸ்லாமியருடைய இந்த மோசமான ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக முருக பக்தர்கள், ஹிந்து முன்னணி, அப்புறம் பாஜக இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து திருப்பரங்குன்றத்துல போராட்டம்லாம் பண்ணாங்க. இந்துக்களுடைய உரிமைக்காக, அடிப்படை உரிமைக்காக, நீதி கேட்டு நியாயம் கேட்டு அவங்க எல்லாருமே போராட்டம் பண்ணாங்க. அப்படி போராட்டம் பண்ணவங்கள இந்த ஹிந்து விரோத திமுக என்ன பண்ணிச்சு, கைது பண்ணிச்சு. இவங்களா கலவரம் பண்றாங்க, மத கலவரத்தை தூண்டுறாங்கன்னு சொல்லி கைது பண்ணாங்க. இதுக்கு நடுவுல திருப்பரங்குன்றத்தை சிக்கிந்தர் மலை அப்படின்ற மாதிரி மாத்த பார்த்தாங்க இல்லையா. சோ உடனடியாக முருக பக்தர்கள் என்ன பண்ணாங்க, இதற்கு எதிராக சட்ட போராட்டம் தான் நடத்தினாங்க. அவங்கள மாதிரி மத்த காரியங்கள் எல்லாம் ஈடுபடல, வேற மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணல, சட்ட போராட்டம் தான் பண்ணாங்க. மதுரை உயர் நீதிமன்றத்துல இந்த ஒரு வழக்கு விசாரணையானது வந்தது. அப்போ 2 நீதிபதிகள் இருக்கக்கூடிய அமர்வானது இந்த விஷயத்தை விசாரணை பண்ணாங்க. அதுக்கப்புறம் இனி இந்த மலையை யாரும் சிக்கிந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாது, இது திருப்பரங்குன்ற மலை தான் அப்படின்ற மாதிரி அவங்க தீர்ப்பும் கொடுத்திருந்தாங்க. நவம்பர் 6, 2025 ஹிந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியன் இவர் இருக்கார் இல்லையா, இவர் என்ன பண்ணியிருந்தாரு, இந்த வருஷம் கண்டிப்பா பாரம்பரிய முறைப்படி திருப்பரங்குன்ற மலையில இருக்கக்கூடிய அந்த தீபத்தூண்ல நாம விளக்கு ஏத்தியே ஆகணும்னு ஹிந்து மக்கள் கிட்ட ஆதரவை திரட்டினாரு. கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காத அளவுக்கு அங்கிருந்த மக்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. முருக பக்தரான ராம ரவிக்குமார் தீபத்தூண்ல தீபம் ஏத்துறதுக்கான கோரிக்கையை முன்னெடுத்து வச்சிருந்தாரு. அத வழக்காவும் போட்டிருந்தாரு. அந்த வழக்கு விசாரணையானது நீதிமன்றத்துக்கு வந்தது. அப்போ நீதியரசர் GR சுவாமிநாதன் இருக்காரு இல்லையா, அவரு நேரடியாக அந்த இடத்துக்கே போயிட்டு கள ஆய்வு பண்ணாரு. டிசம்பர் 1, 2025 நாம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியான ஒரு தீர்ப்பு தான் அன்னைக்கு வந்தது. இவ்வளவு வருஷமா முருக பக்தர்கள், ஹிந்து மக்கள் என்ன மாதிரியான தீர்ப்பு எதிர்பார்த்தாங்களோ அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை தான் நீதியரசர் திரு GR சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்திருந்தாரு. அவரே நேரடியா அந்த இடத்துக்கு போயிருந்தாரு. அவரே கள ஆய்வை மேற்கொண்டாரு. தர்கால இருந்து தீபத்தூண் இருக்கக்கூடிய பகுதியானது கிட்டத்தட்ட 50 மீட்டர் தள்ளி இருக்கு. ரெண்டுத்துக்கும் நடுவுல அவ்வளவு கேப் இருக்கு. சோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, பாரம்பரிய முறைப்படி நீங்க தீபத்தூண்ல விளக்கு ஏத்துங்க அப்படின்ற மாதிரி நீதியரசர் சொல்லியிருந்தாரு. அப்புறம் இந்த வக்ஃப் போர்ட்லாம் இருக்கு இல்லையா, அவனுங்களும் பயங்கரமா எதிர்ப்புகள் தெரிவிச்சிருந்தானுங்க. அவனுங்களுடைய எதிர்ப்பை எல்லாத்தையுமே நீதியரசர் திரு GR சுவாமிநாதன் அவர்கள் நிராகரிச்சிட்டாரு, தூக்கி தூரம் போட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமாகவும் கோவில் நிர்வாகம் அவங்க தீபத்தூண்ல விளக்கு ஏத்துறதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக காரங்க, அப்புறம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த சில்லறை கட்சிகள் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து எப்படியாச்சும் இந்த இடத்துல தீபத்தூண்ல விளக்கு ஏத்த இவங்கள விடக்கூடாது, இந்துக்களை விடவே கூடாதுன்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு அங்கிருந்த கலெக்டர் கிட்ட போயிட்டு மனு எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அந்த நேரத்திலேயே தமிழக அரசு இந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு வர பண்ணியிருந்தாங்க. டிசம்பர் 3ஆம் தேதி கார்த்திகை தீபம் கண்டிப்பா இந்த தீபத்தூண்ல ஏத்திருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லா ஹிந்து மக்களும் ஆவலுடன் காத்துட்டு இருந்தாங்க. எல்லாருமே அந்த ஒரு தருணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் கோவில் நிர்வாகம் என்ன தெரியுமா பண்ணிச்சு, உச்சி பிள்ளையார் பக்கத்துல தீபம் ஏற்றுவதற்கான ஏற்பாடுகளை மட்டும்தான் இவங்க செஞ்சிருந்தாங்க. இது நீதிமன்ற அவமதிப்பு, இவங்க வேணும்னு இது மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி முருக பக்தர்கள் இன்னொரு வழக்கு ஒண்ணு போட்டிருந்தாங்க. அதுக்கு என்ன மாதிரியான பதில் வந்திருந்ததுன்னா, அரசு தரப்புல ஹிந்து அறநிலையத்துறையுடைய வழக்கானது இன்னமும் பெண்டிங்ல இருக்கு அப்படின்ற மாதிரிதான் சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் நீதிபதி இந்த ஒரு விவகாரத்தை சும்மா விடுறதாவே இல்ல. துணை ராணுவ படையை அமைச்சிருந்தாரு. 10 பக்தர்கள் கொண்ட குழு மேல போயிட்டு அதே இடத்துல நீங்க விளக்கு ஏத்துங்க, நான் எங்க விளக்கேத்த சொன்னேனோ அந்த இடத்துல நீங்க விளக்கேத்துங்க அப்படின்ற மாதிரி தீர்ப்பு கொடுத்திருந்தாரு. இதுக்கு எதிராக அரசு தரப்பு வழக்கறிஞர் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 6 மணிக்கு உச்சி பிள்ளையார் இருக்கக்கூடிய இடத்துல தீபம் ஏற்றுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் கோவில் தரப்புல இருந்து ரெடி பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு நம்மளுடைய நீதிபதி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, 6:05க்கு முருக பக்தர்கள் மேல போயிட்டு விளக்கேற்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்பாடா, எப்படியோ இந்த வழக்கிலையும் நம்ம வின் பண்ணிட்டோம், அடுத்த வெற்றி நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா முருக பக்தர்கள் ஓடோடி வந்தாங்க.
முருக பக்தர்கள் திருப்பரங்குன்றம் மலைக்கு வரும்பொழுது அந்த இடத்துல ஏகப்பட்ட போலீஸ்காரங்களை குவிச்சு வச்சிருந்தாங்க. பக்தர்கள் மலை மேல ஏறறதுக்கு அங்கிருந்த காவல்துறையினர் விடவே இல்லை, அனுமதிக்கவே இல்லை. இந்த தீர்ப்பு வரதுக்கு முன்னாடியே இங்க 144 போட்டாச்சு, அதனால பக்தர்கள் யாரும் உள்ள வராதீங்க, உள்ள வரத்துக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி காவல்துறையினர் தடுத்து நிறுத்திட்டாங்க. இந்துக்கள் பெரும்பான்மையா இங்க இருக்காங்க, ஆனா அவங்களுடைய அடிப்படை உரிமைகள் எல்லாமே இங்க மறுக்கப்பட்டிருக்கு. ஜஸ்ட் இமேஜின், இந்த இடத்துல இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்திருந்ததுன்னா இவங்க எல்லாருமே இப்படிதான் இருந்திருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. என்னடா இவ்வளவு அராஜகம் பண்றீங்க, எங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வந்திருக்கு, அந்த தீர்ப்பை கூட நீங்க மதிக்க மாட்டேன்றீங்க, ஏன் இவ்வளவு அராஜகம் பண்றீங்கன்னு சொல்லி அங்க இருந்த முருக பக்தர்கள் மேல ஏற ட்ரை பண்ணாங்க. அதுக்கு அங்கிருந்த காவல்துறையினர் என்ன பண்ணாங்க? லத்தி சார்ஜ். அங்கிருந்த முருக பக்தர்களை அவ்வளவு அடி அடிச்சிருக்காங்க. பாசிச ஆட்சின்னு சொல்லுவாங்க, அதோடைய முழு உருவம் தான் இந்த திமுக. காவல்துறையை விட்டு அங்கிருந்த முருக பக்தர்களை அப்படி அடக்கி ஒடுக்கி இருக்காங்க. அங்கிருந்த பொதுமக்களுக்கும் பயங்கரமா அடிபட்டிருக்கு. அந்த பகுதியவே இவங்க கலவர பூமியா மாத்திட்டாங்க. யார் மாத்தனா? திமுக தான். வேணும்னு மாத்தி வச்சிருந்தாங்க. இங்க 144 போட்டாச்சு, சோ நீங்க எல்லாம் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி துணை ராணுவ படை வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் உள்ள இவங்க விடவே இல்லை. தமிழக காவல்துறை விடவே இல்லை. தனி நீதிபதி தீர்ப்பு இருக்கு இல்லையா, அதையும் இவங்க அவமதிச்சிருக்காங்க. மறுநாளே டிசம்பர் 4ஆம் தேதி காலையிலேயே மேல்முறையீட்டு மனு ஒண்ணு போட்டிருந்தாங்க இல்லையா, அத அவசர வழக்காக விசாரிக்கணும்னு வெறித்தனமா இந்த திமுக அரசு வேலை பார்த்திருக்கு. 2 நீதிபதிகள் இருக்கக்கூடிய அமர்வு கிட்ட இந்த வழக்கு விசாரணையானது போச்சு. தனி நீதிபதி கொடுத்த தீர்ப்பை எப்படியாச்சும் நாம இங்க முறியடிச்சிடலாம், அந்த தீர்ப்பை ஒண்ணும் இல்லாம பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு தான், பகல் கனவு கண்டுகிட்டு தான் இந்த திமுக அரசு இப்படிப்பட்ட வேலையை பார்த்தாங்க. ஆனா தீர்ப்பு எப்படி தெரியுமா வந்தது? திமுகவினருக்கு சம்மட்டி அடி கொடுக்கிற மாதிரி தான் வந்திருந்தது. தனி நீதிபதி என்ன தீர்ப்பு கொடுத்தாரோ அது சரியான தீர்ப்பு, மிக சரியான தீர்ப்பு. கார்த்திகை தீபம் முடிஞ்சிருந்தாலும் டிசம்பர் 4ஆம் தேதி சாயங்காலம் முருக பக்தர்கள் அந்த தீபத்தூண்ல தீபம் ஏத்தலாம், ஏத்திய ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. 2 நீதிபதி இருக்கக்கூடிய அமர்வு இது. இவங்க 2 பேருமே ஒரே மாதிரியான தீர்ப்பு தான் கொடுத்திருந்தாங்க. இல்ல முடியாது, இத மாதிரிலாம் நாங்க அலோவ் பண்ணோம்னா சட்ட ஒழுங்கு சீர்கெடும் அப்படின்ற மாதிரிலாம் திமுக தரப்பு, அதாவது இந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதாடிட்டு இருந்தாரு. பட் நீதிபதி என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதெல்லாம் பாக்குற வேலை உங்களுடையது, பாதுகாப்பு தர வேண்டிய வேலை அரசனுடையது, அந்த வேலையை நீங்க ஒழுங்கா பாருங்க அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஒரு சம்மட்டி அடி கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் திமுக அரசு போட்ட அந்த மேல்முறையீட்டு மனு இருக்கு இல்லையா, அதை தள்ளுபடியும் பண்ணிட்டாங்க. திமுகவுடைய கேவலமான மகா மட்டமான உள்நோக்கம் எப்படிப்பட்டது, இவங்களுடைய ஹிந்து விரோத போக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா இருக்கு, இவங்களுடைய போலி மத சார்பின்மை, சிறுபான்மையின மக்களுடைய ஓட்டை நாம வாங்கணும் அப்படின்றதுக்காக பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மக்களுக்கு இவங்க சிறுமையான சின்ன சின்ன சில்லறத்தனமான விஷயங்கள்லாம் பண்றாங்க இல்லையா, இது எல்லாமே மக்கள் இடத்துல அம்பலம் ஆயிடுச்சு. திமுக அம்பலம் ஆயிடுச்சு. ஆனாலும் பாருங்க, இந்த திமுகவினருக்கு வெறி அடங்கவே இல்லை. அதே டிசம்பர் 4ஆம் தேதி பாஜகவின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் இருக்கார் இல்லையா, அவரு, அப்புறம் இந்து முன்னணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள், இவங்க எல்லாருமே தீபம் ஏத்துறதுக்காக ரெடியானாங்க, அங்க போயிருந்தாங்க. அப்போ இங்க 144 போட்டிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த 144 நீதிமன்றம் நீக்கிடுச்சு. ஆனாலும் இவங்க அதையே காரணம் காட்டி அவங்க எல்லாருமே கைது பண்ணியிருந்தாங்க. முருக பக்தர்களோ பொதுமக்களோ யாருமே நீங்க மலை மீது ஏறி போக கூடாது அப்படின்ற மாதிரி வெறி கொண்டு யாருமே மேல இவங்க அனுமதிக்கவே இல்லை. அந்த நேரத்துல கூட இந்த பாஜக காரங்க கண்ணியத்தோட தான் நடந்துகிட்டாங்க. இதுவே வேற யாராச்சும் இருந்திருந்தாங்கன்னா, அதே இஸ்லாமியர்கள் இருந்திருந்தாங்கன்னா அவங்க இத மாதிரி அமைதியா இருந்திருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. இந்த முறையும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை இந்த திமுக அரசு மதிக்கவே இல்லை, அவமதிச்சிருந்தாங்க. பண்ற எல்லா கேடுகெட்ட காரியமும் பண்றது திமுக தான். ஆனா முருக பக்தர்களை, பாஜக தலைவர்களை, இந்து முன்னணி தலைவர்களை கலவரம் பண்ண வராங்கன்னு சொல்லி கைது பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட பொய் வழக்குகள் அங்கிருந்தவர்கள் மீது போடப்பட்டிருக்கு. அந்த பொய் வழக்குகளுக்கு எதிராக சட்ட போராட்டங்களும் சைட் பை சைட் நடந்துகிட்டேதான் இருக்கு. கண்டிப்பா மறுபடியும் திமுகவுக்கு நோஸ்கட் என்பது உறுதிதான். எத்தனை முறை அடிபட்டு மிதிப்பட்டு அசிங்கப்பட்டு கொட்டு மேல கொட்டு வாங்கினாலும் இந்த திமுக காரங்களுக்கு புத்தியே வராது போல, மறுபடியும் இந்த தீர்ப்புக்கு எதிராக நாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போக போறோம், அங்க போய் மேல்முறையீடு பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி கிளம்பி இருக்காங்க. எப்படி உயர் நீதிமன்றத்துல செருப்படி வாங்கினாங்களோ அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்துல செருப்படி வாங்க போறது உறுதி, கன்ஃபார்ம். இந்த டிசம்பரின் முதல் வாரம் இருக்கு இல்லையா, இது கருப்பு வாரம் அப்படின்ற மாதிரி முருக பக்தர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி கண்டிப்பா அந்த முருக பெருமான் இந்த திமுக காரங்களையும் திமுகவுக்கு ஒத்துழைக்கக்கூடியவர்களையும் மன்னிக்கவே மாட்டாரு, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆசிச அறிவாலய கூட்டம் இருக்கு இல்லையா, அது மறுபடியும் தோற்க போறது உறுதி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு போறது மட்டும் இல்லாம பார்லிமெண்ட்ல சபாநாயகர் கிட்ட ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை பதவி நீக்கம் செய்யணும், அவர் அந்த இடத்துல இருந்து தூக்கணும் அப்படின்ற மாதிரி வேற இந்த புள்ளி கூட்டணி எம்பிக்கள் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து
100 பேருக்கும் மேல அவங்க எல்லாருமே கையெழுத்து போட்டு ஒரு லெட்டர் வேற கொடுத்திருக்காங்க. அது மாதிரிலாம் பண்ணா உடனே சபாநாயகர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை பதவி நீக்கம் செஞ்சிருவாரா? அது இவங்கெல்லாம் சொல்லி அவரை பதவி நீக்கம் செஞ்சிருவாங்களா? நீங்க வேணா பாருங்க, நீதியரசர் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் இருக்காரு இல்லையா, அவரு உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆவாரு. நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா அவர் ஆவாரு.